Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding meiotic cell division, the reduction cell division. ஏற்கனவே amitosis பார்த்தோம், mitosis பார்த்தோம். Now we come to meiosis. Meiosis is known as the reduction cell division because in the end the chromosomal number reduced to half. For example, சத்தியமூர்த்திட்ட 46 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோ. எங்கிட்ட மியோசிஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இட் இஸ் ரெடியூஸ்ட் டு 23. 46 23 மாறிடும். தட் இஸ் 2 sets of chromosomes, 1 set மாறிடுவா. இதுக்கு தான் உனக்கு மியோசிஸ்னு பேர். This meiotic cell division takes place in the reproductive organs, reproductive structures like testis, ovary, androecium and gynoecium. இது இனப்பெருக்க உறுப்புகளில் நடைபெறும். டெஸ்டிஸ் விந்தகம் சொல்லுவா, ஓவரி அண்டகம் சொல்லுவா, ஆண்ட்ரோசியம் பிளான்ட்ல மகரந்தத்தால் சொல்லுவா, கைனோசியம் சூலகவட்டம் சொல்லுவா. மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மெகாஸ்போரோஜெனசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், oogenesis, விந்து செல் ஆக்கம், அண்ட செல் ஆக்கம், மகரந்த உருவாக்கம், சூல் உருவாக்கம். அந்த மாதிரி மெகாஸ்போர் உருவாக்கம் படிச்சிருக்கேன். சூழல்ல மெகாஸ்போர். இதெல்லாம் மியோசிஸ் நடக்கிறது. அப்ப டெஸ்டிஸ்ல நடக்கும், ஓவரியில நடக்கும், ஆண்ட்ரோசியத்துல நடக்கும், கைனோசியத்துல நடக்கும். அப்ப நடக்கிறப்ப 2n becomes n, இருமய நிலையில் இருப்பது ஒருமய நிலையாக மாறும். The diploid state is converted into haploid. இருமயம் ஒருமயமாக மாறும். இது நடந்தால்தான் this cell division helps to maintain the chromosome number in organisms. இது நடந்தால்தான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்ல குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆகும். சத்தியமூர்த்திட்ட 46 இருக்கு, என்னோட ஒய்ஃப்ட 46 இருக்கு. எனக்கும் மியோசிஸ் நடக்கல, என் ஒய்ஃபுக்கும் மியோசிஸ் நடக்கலன்னு வச்சுக்கோ. என் குழந்தை 92 குரோமோசோமோட குதிப்பான். இப்போ என் பிள்ளைக்கு 92, என்னோட மாட்டு பொண்ணுக்கு 92, என் டாட்டர் எல்லாம். என் பேரனுக்கு 184 குரோமோசோம் இருக்கும். இப்போ என் பேரனுக்கு 184, என் பேரன் ஒய்ஃபுக்கு 184, என்னோட கொல்லு பேரன் பகலாசுரன் கடோத்கஜன் அவன்கிட்ட எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோ. இப்போ என் பிள்ளைகிட்ட 92 இருந்து, என் மாட்டு பொண்ணுகிட்ட 92 இருந்தா, என் பேரன்ட்ட 184 இருக்கும். என்னோட கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, கொல்லு பேரன் அவன்கிட்ட எடுத்துட்டேன்னா 368 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. The chromosome number should be maintained in species. சிற்றினங்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது நிலையாக இருக்க வேண்டும். So meiotic cell division helps to maintain the chromosome number in organisms. உயிரினங்களிலே சிற்றினங்களிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கை கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மியோசிஸை மூணா பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஜைகோட்டிக் மியோசிஸ், செகண்ட் இஸ் ஸ்போரிக் மியோசிஸ், third is gametic meiosis. Meiosis takes place in the zygote itself. We are calling it as zygotic. Algae படிச்சிருப்பேன். ஆல்கேல என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச அப்புறம் பாசிகளில் கருவுறுதல் முடிந்த பிறகு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். The zygote is diploid in nature. இருமய நிலையில் இருக்கும். It is converted into zygospore by developing a wall. தன்னை சுற்றி ஒரு உரையை உண்டாக்கி கொண்டு zygospore மாறும். The zygospore straight away undergo meiotic cell division to form 4 haploid nuclei. அந்த zygosporeல meiosis நடந்து 4 nucleus ஃபார்ம் ஆகும். அது மாதிரி zygoteலயே meiosis நடந்தால் zygotic meiosis. Meiosis takes place at the time of spore formation. We are calling it as sporic meiosis. ஸ்போர்கள் உருவாகின்ற சமயத்தில் மியோசிஸ் நடைபெறுதல். பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோ, என்ஜியோ எல்லாத்துலயும் என்ன ஆகும்னா மியோசிஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பர்மகள், ஆஞ்சியோஸ்பர்மகள் அவ எல்லாத்தையும் ஸ்போர் ஃபார்ம் ஆகிறப்ப மியோசிஸ் நடக்கும். அதுக்கு பேர் ஸ்போரிக் மியோசிஸ்னு பேர். கேமெட்டிக் மியோசிஸ், மியோசிஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன். உயிரினங்களில் கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் மியோசிஸ் நடைபெற்றோல் அதற்கு கேமெட்டிக்னு பேர். நம்மள்கிட்ட வச்சுக்கோ.
ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் விந்து செல் ஆக்கம். ஃபீமேல்கிட்ட வச்சுக்கோ ஊஜெனசிஸ் அண்டர் செல் ஆக்கம். அப்ப மியாசிஸ் நடக்கும். அந்த மியாசிஸ்க்கு பேர் கேமெட்டிக் மியாசிஸ்க்கு பேர் கேமெட்டிக் ஜி கேமெட்டிக் மியாசிஸ் ஞாபகம். அப்ப ஜைகோட்டிக் ஆல்கேல நடக்கும் பாசிகள். ஸ்போரிக் பிரயோ டெரிடோ ஜிம்னோ அண்ட் ஏஞ்சுவல் நடப்பா. கேமெட்டிக் மியாசிஸ் takes place in higher animals உயர் விலங்குகளில் நடக்கும். இந்த மியாசிஸ் ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the meiosis 1, nothing but the reduction cell division. Second is meiosis 2, the normal mitosis. மியாசிஸ் இரண்டாக பிரித்திருக்கின்றனர், 1 மற்றும் 2. மியாசிஸ் 1 என்பது குன்றல் பகுப்பு ரிடக்ஷன் டிவிஷன். மியாசிஸ் 2 எடுத்துட்டு எல்லாம் இட் இஸ் நத்திங் பட் நார்மல் மைட்டோசிஸ், சாதாரண மைட்டோசிஸ் மாதிரி தான் நடக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம மைட்டோசிஸ் படிச்சிட்டோம், அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், இதுதான் முக்கியம். மியாசிஸ் 1 the reduction cell division குன்றல் பகுப்பு, because in the end of meiosis 1 the chromosome number is reduced to half. மியாசிஸ் 1 இறுதியிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது பாதியாக குறைக்கப்படும். அதுல ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலோஃபேஸ் 1, ப்ரோநிலை 1, மெட்டாநிலை 1, அனாநிலை 1, டிலோநிலை 1 அப்படின்னு 4 இருக்கும். இந்த அதுல எது முக்கியம்னா the prophase 1 is very important. இந்த நிலைகளிலே ப்ரோஃபேஸ் 1 என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலதான் லெப்டோடீன், ஜைகோடீன், பாக்கடீன், டிப்ளோடீன், டயாகைனன்சஸ், லெப்டோனீமா, ஜைகோனீமா, பாக்கினீமா, டிப்ளோனீமா, டயாகைனன்சஸ் அப்படின்னு 5 சப் ஸ்டேஜஸ் இருக்கும். இவனே வாஷிங் பவுடர், நிர்மா அதெல்லாம் பாடிட்டு கூடாது. இந்த ப்ரோஃபேஸ் 1ல தான் முக்கியமான ஃபினோமினா ஒன்று நடக்கும். That phenomena is crossing over. இந்த மியாசிஸ் 1ல பாக்கெட்டின் ஸ்டேஜ்ல குறுக்கே கலத்தல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். This crossing over is responsible for variation in organism. லோகத்துல ஐடென்டிக்கல் ட்வின்னை தவிர பாக்கி 2 பேர் ஒன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நம்ம ஊர்ல கதை விடுவோம், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் போய் ஒரே மாதிரி 7 பேர் இருக்க முடியாது. ஐடென்டிக்கலா கிளீவேஜ் பாலிஎம்பிரியானி மூலமா ஃபார்ம் ஆனவாதான் ஒன்னா இருக்க முடியுமே தவிர பாக்கி யாருமே எக்ஸாக்ட் ரெப்ளிகாவா இருக்க முடியாது. நம்மள்ட்ட இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திஸ் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் குறுக்கே கலத்தல் என்ற ஒரு நிகழ்வு தான் உயிரினங்களின் வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோ. then I come to that. Dear குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மியாசிஸ் 1, ப்ரோஃபேஸ் 1. அந்த ப்ரோஃபேஸ் 1ல நடக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போறோம். அந்த ப்ரோஃபேஸ் 1ல தான் 5 சப் ஸ்டேஜஸ் சொன்னேன். லெப்டோடீன், ஜைகோடீன், பாக்கெட்டீன், டிப்ளோடீன், டயாகைனன்சஸ் அப்படின்னு 5 சொன்னேன். லெப்டோனீமா, ஜைகோனீமா, பாக்கினீமா, டிப்ளோனீமா, டயாகைனன்சஸ். இந்த ஸ்டேஜஸ்ல தான் சில முக்கியமான இதெல்லாம் நடக்கும். இது இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரை அப் டு டயாகைனன்சஸ், அதுக்கு பேரு ப்ரோஃபேஸ் 1. This is metaphase 1 followed by anaphase 1 and finally telophase 1. அதெல்லாம் எதுவும் ஸ்பெஷலா கிடையாது, இதுலதான் முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல் உள்ள நியூக்ளியஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. இங்க போட்டிருக்கிறது நியூக்ளியஸ். செல் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வித் நியூக்ளியோலஸ் and the chromatin reticulum nucleoplasm like that. இப்போ நியூக்ளியஸை மட்டும் நம்ம சொல்லிட்டு போறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்கும்? செல் இருக்கும். அனிமல் செல்லா அந்த எல்லாம் இது மாதிரி என்ன இருக்கும்? அதை சுற்றி செல் மெம்பரேன் இருப்பான், செல் சவ்வு காணப்படும். நம்ம இந்த நியூக்ளியஸை மட்டும் பார்க்க போறோம், ஏன்னா அதுலதான் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ப்ரோஃபேஸ்ல. லெப்டோடீன்ல என்ன ஆகும்னா the chromatin reticulum condenses to form the chromosomes. லெப்டோனிமா ஸ்டேஜ்ல குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமா மாற ஆரம்பிப்பான். இங்க 2 குரோமோசோம் போட்டிருக்கேன், புக்ல 4 கொடுத்துருப்பான், ஏன்னா நிறைய வேண்டாம் 2 காமிச்சிருக்கேன். இப்ப என்னைக்குமே தெரியும் நம்மளோட பாடி செல்லுல குரோமோசோம் எப்பயுமே பேர்ஸா தான் இருப்பான். Chromosomes are always present in pairs in the somatic cell.
அப்ப நம்மள்ட்ட 2 குரோமோசோம் இருந்ததுன்னு வச்சுக்கோயே, ஒரு குரோமோசோம் அப்பாட்டேந்து வந்திருக்கும், இன்னொரு குரோமோசோம் அம்மாட்டேந்து வந்திருக்கும். இதை மனசுல வச்சுக்கோ. So leptotene என்ன ஆகும்? What will happen during leptotene? The chromatin reticulum condense to form the chromosomes. Chromosome thread மாதிரி இருப்பா. One chromosome from the paternal side and other chromosome from the maternal side. Chromatin வலைவண்ணல் தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஒன்று தாயிடமிருந்தும் மற்றொன்று தந்தையிடமிருந்தும் வந்திருக்கும். During zygonnema stage, the chromatin reticulum or the chromosome further and undergo further condensation. இன்னும் கொஞ்சம் condense ஆக ஆரம்பிப்பா. And one from the paternal side, another from the maternal side. ஒன்னு அப்பாட்டேந்து வந்திருப்பா, இன்னொன்னு அம்மாட்டேந்து வந்திருப்பான்னு சொன்னேன். These chromosomes are also known as the homologous chromosome. இவர்களுக்கு அமைப்பொத்த குரோமோசோம்கள்னு பேர். Homologous-னா morphologically identical chromosomes பேர். During zygonnema stage, the pairing of homologous chromosomes takes place. Zygonnema stage போது அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் பக்கத்துல வந்து நிற்பா. Pairing of homologous chromosome is said to be synapses, and the paired homologous chromosomes are called the bivalents. இந்த ஒத்திசைவான குரோமோசோம்கள் அருகருகே வந்து நிற்கக்கூடிய நிகழ்விற்கு சினாப்சிஸ்னு பேரு. நின்ற பிறகு அவங்கள பைவேலண்ட் சொல்லுவாங்க, இரட்டைகள் என்று கூறுவார்கள். இப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி 2 பக்கத்துல நிற்கிறாளா, ஒரு கூட்டணி மாதிரி நிற்கிறார்கள். அதுக்கு பேரு சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் பேரு. இது ஜைகோட்டீன்ல நடக்கும். இந்த ஜைகோனிமா கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா the chromatid undergo longitudinal split except in the centromere. சென்ட்ரோமியரை தவிர மேலையும் கீழையும் இந்த மாதிரி chromatid ஸ்பிளிட் ஆகும். அப்ப இப்படி இருந்தது ஒரு குரோமோசோம்னா நம்மளுக்கு தெரியும் 2 குரோமேட்டிட் தான் இருக்கணும். இது மாதிரி மாறிடுவோம் with 4 chromatids. இதுக்கு பேரு டெட்ராய்டுன்னு பேரு. நீ ஒன்னே கேட்ப, இது எப்படி சார் இப்படி மாற முடியும்? இட் ரெப்ரசன்ட் த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஏற்கனவே மியாசிஸ்க்கு முன்னாடியும் உனக்கு இன்டர்ஃபேஸ் நடக்கும், இடைநிலை. அப்ப டிஎன்ஏ என்ன ஆகும்? ரெப்ளிகேட் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனதுனாலதான் இந்த குரோமோசோம் இப்படி இருப்பா. ஓகேயா? ஜெனரலி குரோமோசோம் வித் 2 chromatids இருக்கணும். இது மாதிரி டெட்ராய்டு கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இட் represent the replication of DNA in the interface. நடுவிலேயே DNA ரெப்ளிகேட் இடைநிலையில ஆயிருக்கும். அது இந்த இடத்துல தெரியறப்ப இது மாதிரி மாறி. ஓகே, இது 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் சொன்னேன், அமைப்பொத்து குரோமோசோம். ஒன்னு யார்ட்டேன்னு வந்திருப்பான்னு சொன்னேன், அப்பாட்டேன்னு வந்திருப்பா. இன்னொன்னு யார்ட்டேன்னு வந்திருப்பான்னு சொன்னேன், அம்மாட்டேன்னு வந்திருப்பா. இதுல இருக்க குரோமேட்டிட்ஸ் இருக்கா பத்தி ஒன்னும். The original chromatids are known as the sister chromatids. இந்த பெற்றோர் குரோமோசோம்களில் காணப்படுகின்ற குரோமாட்டிடுகளுக்கு சகோதரி குரோமாட்டிடுகள் இருக்கு. இப்ப இது ஒரிஜினல், இது ஒரிஜினல். இது அப்பாட்டேன்னு வந்தது, இது அம்மாட்டேன்னு வந்தது. இந்த இடத்துல பாரு, இது ஒரிஜினல், இது ஒரிஜினல். இது அப்பாட்டேன்னு வந்தது, இது அம்மாட்டேன்னு வந்தது. நடுவுல புதுசா இங்க வந்திருக்கு பத்தி ஒன்னும். இட் ரெப்ரசன்ட் த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இந்த புதுசா இது மாதிரி இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் டிஎன்ஏ ரெட்டிப்படைந்ததால் தோன்றியது. அதனால இவாளுக்கு பேரு நியூ குரோமாட்டிட்ஸ்னு பேரு. இந்த ஒரிஜினல் 2க்கும் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் சொல்லுவா. ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சு பத்தி ஒன்னும் அவளுக்கு நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு பேரு. குரோமாட்டிட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அவளுக்கு நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், சகோதரி அல்லாத குரோமாட்டிடுகள் பேர். இது 2 சிஸ்டர் குரோமாட்டிட். புதுசா ஃபார்ம் ஆனவா 2 பேரு நான் சிஸ்டர் குரோமாட்டிட். இது சகோதரி குரோமாட்டிடுகள். புதிதாக உருவாகியவர்களுக்கு சகோதரி அல்லாத குரோமாட்டிட் பேர். ஏன் இந்த வார்த்தையை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, அடுத்த ஸ்டேஜ்ல பேக்கேஜிங் ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். குறுக்கேற்றம் அல்லது குறுக்கே கலத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். வாட் இஸ் கிராசிங் ஓவர்? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? இந்த படத்துல இருந்து பாரு. Exchange of genetic materials takes place between the non-sister chromatids of
The homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தினை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றம். சோ அப்ப இது மாதிரி நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி ஜீன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா. அதுக்கு தான் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல்னு பேர். அதை வேற மாதிரி சொன்னா ரீகாம்பினேஷன் சொல்லுவோம், புதிய சேர்க்கை உருவாகும். இதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த என்சைமுக்கு பேர் ரீகாம்பினேஸ் பேர். இந்த நிகழ்விற்கு உதவக்கூடிய நொதிக்கு ரீகாம்பினேஸ் அப்படின்னு பேர். இது எப்ப நடக்கும்? பேக்கெட்டிங் ஸ்டேஜ். அப்ப பேக்கெட்டிங் ஸ்டேஜ் இஸ் வைட்டல் இன் தி ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ். புதிய சிற்றினங்கள் உருவாவதில் முக்கிய பங்கினை வகிப்பது இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இந்த பேக்கெட்டிங்ல தான் அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமோட ஜெராக்ஸும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமோட ஜெராக்ஸும் they exchange genes, ஜீன்களை மாற்றிக்கொள்வார்கள். So this crossing over is responsible for recombination. Crossing over குறுக்கே கலத்தல் நடந்தால் ஜீன்களின் மறுசேர்க்கை தோன்றும். It leads to the formation of new varieties. இதன் காரணமாக புதிய வகைகள் தோன்றும். It plays an important role in evolution. இது பரிணாமத்திலே முக்கிய பங்கினை வகிக்கும். நம்மள்ட்ட அண்ணா தம்பி 4 பேர், அக்கா தங்கல் 2-3 பேர், அது மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் this crossing over. The point in which crossing over takes place is said to be chiasma. எந்த புள்ளியில crossing over நடக்கிறதோ அதை chiasma சொல்லுவோம். ஒரு இடத்துல நடந்தா chiasma, நிறைய இடத்துல நடந்தா chiasmata பேர். குறுக்கேற்றம் நடைபெறும் புள்ளிகள். The point in which crossing over takes place is said to be chiasma. இது நடக்கிற ஸ்டேஜ் தான் பேக்கெட்டிங். டிப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, the crossing over is over, they are connected in the chiasma point only. குறுக்கேற்றம் நடந்த பிறகு அவர்கள் அந்த chiasma புள்ளியில் மட்டும் இணைந்திருப்பார்கள். அந்த ஸ்டேஜ் தான் எதுனா டிப்ளோட்டிங் ஸ்டேஜ். During diagynesis, displacement of chiasma takes place. குறுக்கே கலத்தல் முடிந்த பிறகு கயாஸ்மாவிலிருந்து குரோமோசோம்கள் தனியாக பிரிந்துவிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கயாஸ்மா, கயாஸ்மாவிலிருந்து குரோமோசோம்கள் பிரிதல் டயாகைனன்சிஸ் ஸ்டேஜ்ல நடக்கும். இது மாதிரி பிரியரா பத்தியோம் அந்த ப்ராசஸ்க்கு பேரு டெர்மினலைசேஷன் பேர். The displacement of chiasma is said to be terminalization. கயாஸ்மால இருந்து பிரிஞ்சு போகும். இதுக்கு டெர்மினலைசேஷன் பேரு. தமிழ்ல கூடியினை அடைதல் என்று அழைப்பார்கள். அப்ப இந்த கிராசிங் ஓவர் நடந்ததுனாலதான் குறுக்கே கலத்தலின் காரணமாகத்தான் recombination, மறு சேர்க்கை ஏற்படும். It leads to the formation of new varieties. இதன் காரணமாக புதிய வகைகள் தோன்றும். It plays an important role in the evolution and origin of new species. இது பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும் புதிய சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. மெட்டபேஸ் போறதுக்கு முன்னாடி இதை திருப்பி ஞாபகப்படுத்துறேன், என்னென்ன வார்த்தை தெரியணும். What are homologous chromosomes? அமைப்பொத்த குரோமோசோம்கள் என்றால் என்ன? Morphologically identical chromosomes are known as homologous chromosomes. அமைப்பில் ஒத்த குரோமோசோம்கள். One from the paternal side and another from the maternal side. ஒன்று தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும். What is synapsis? Pairing of homologous chromosome. Homologous ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்ச்சிக்கு synapsis என்று பெயர். What are bivalents? Pairing of homologous chromosome. இந்த ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடிகளை நாம் பைவாலன்ட்கள் என அழைக்கிறோம். Define tetrad. Centromere with 4 chromatids. 4 chromatidsகளை உடைய குரோமோசோமினை நாம் டெட்ராட் நிலை என அழைக்கிறோம். What is crossing over? The exchange of genetic material takes place between the non-sister chromatids of homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற
ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். The point in which crossing over takes place is to be chiasma. எந்த புள்ளியில் crossing over நடக்கிறதோ அதுக்கு chiasma பேர். அடுத்தது diagenesis stage displacement of chiasma. chiasmaவில் இருந்து அவர்கள் பிரிவார்கள். அதுக்கு terminalization, கோடியினை அடைதல் என்ற பெயர். இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம். அடுத்தது மெட்டபேஸ்ல ஒண்ணும் கிடையாது. குரோமோசோம்ஸ் எல்லாம் ஈக்வட்டோரியல் பிளேனுக்கு வருவோம். குரோமோசோம்கள் செல்லின் மைய தட்டினை அடையும். The spindle fibers or astral fibers originated from the centriole connected with the centromere part of the chromosome. The spindle நாளடைகள் எதிரெதிர் துருவங்களில் எதிலேந்து வருவா? That is from the centriole. அது இதோட சென்ட்ரோமியரோட கனெக்ட் ஆகும். அதுதான் மெட்டபேஸ். Nuclear membrane completely disappears. Nuclear உரையானது மறைந்துவிடும். Nucleolus completely disappears. அதெல்லாம் கதை. குரோமோசோம் எங்க வருவா? Equatorial plane, middle of the cell, செல்லின் மையத்தட்டிற்கு வருவார்கள். And they are connected with the spindle fibers. அவர்கள் ஸ்பிண்டில் நாரழைவுடன் இணைந்து வருவார்கள். Anaphase என்ன ஆகும்? Due to the contraction of spindle fibers, one chromosome moves to the north pole and another chromosome moves to the south pole. ஸ்பிண்டில் நாரழைகளின் இழுவிசையின் காரணமாக ஒரு குரோமோசோம் மேல் நோக்கியும் மற்றொரு குரோமோசோம் கீழ் நோக்கியும் செல்லும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் பத்தியோம்னா இது அப்படியே ஒரு நியூக்ளியஸா மாறிடும். அதாவது என்ன எழுதணும்? நியூக்ளியர் மெம்பரேன் reappears, nucleolus reappears, chromosome elongates to form the chromatin reticulum, நியூக்ளியர் சவ்வானது உருவாகும், நியூக்ளியோலஸ் ஆனது உருவாகும், குரோமோசோம் நீட்சி அடைந்து குரோமாட்டின் வலைவின்னல் அமைப்பினை உருவாக்கும். இப்படி மாறிடும். கடைசியில என்னாச்சு? ரெண்டு டாட்டர் நியூக்ளியி ஃபார்ம் ஆகும். In the end of meiosis, 1-2 daughter nuclei are formed and the chromosome number is reduced to half. Meiosis ஒன்றின் இறுதியிலே 2 உட்கருக்கள் தோன்றும். குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். இங்க பாருங்க, செல்லுல 2 குரோமோசோம் இருக்கா. இங்க பாருங்க, ஒரு நியூக்ளியஸ் உள்ள எவ்வளவு குரோமோசோம் இருக்கா? ஒரு குரோமோசோம் இருக்கா. That means in the end of meiosis 1, the chromosome number is reduced to half. இதான் இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப meiosis 1ல எது மட்டும் முக்கியம்? prophase 1 is vital. metaphase, anaphase, telophase நீ ஏற்கனவே படிச்ச மைட்டாசிஸ் மாதிரி தான். அதுல என்னென்ன வார்த்தைகள்? synapses, bivalent, tetrad, chiasma, crossing over, significance of crossing over, குறுக்கே கலத்தலின் முக்கியத்துவம், terminalization, கோடியினை அடைதல். இந்த டேர்ம் மட்டும்தான் இங்க ஞாபகம். அடுத்தது meiosis 2 என்ன சொன்னா? இட் இஸ் நதிங் பட் மைட்டாசிஸ்னு சொன்னேன். இது இருக்கு பாருங்கல்ல, இதுல இருந்து 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும், இதுல இருந்து 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த டெலோபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உட்கருல இருந்து இந்த பக்கம் 2 செல், இந்த பக்கம் 2 செல். அப்படின்னா என்ன அர்த்தம்? In the end of meiosis, from a single cell, 4 daughter nuclei are formed or 4 daughter cells are formed. meiosis செல் பிரிதலின் இறுதியில் ஒரு செல்லிலிருந்து 4 செய் செல்கள் ஃபார்ம் ஆவார்கள். And the chromosome number is reduced to half. குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது பாதியாக குறைக்கப்பட்டிருக்கும். இதான். அதனால meiosis 2ங்கிறது எதுவும் ஸ்பெஷலா கிடையாது. ஏற்கனவே படிச்ச மைட்டாசிஸ் மாதிரி தான் இருக்கும். நத்திங் ஸ்பெஷல் இன் இட். அப்ப ஆர்கானிசத்துல வேரியேஷனுக்கு காரணமா, அதாவது வித் வேரியபிலிட்டி, வித்தியாசமான வேறுபாட்டுடன் உயிரினங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கிராசிங் ஓவர். அந்த கிராசிங் ஓவர்ல ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்றோம். அந்த ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்ல மறு சேர்க்கையிலே அந்த என்சைமுக்கு பேர் ரீகாம்பினேஸ் பேர். என்சைம் பார்ட்டிசிபேட்டிங் இன் meiotic cell division is recombination. So meiosis நடந்தால என்ன நடக்கும்? ரீகாம்பினேஷன், மறு சேர்க்கை. அதனால என்ன ஃபார்ம் ஆகும்? நியூ வெரைட்டிஸ், புதிய வகைகள். அப்புறம் என்ன ஆகும்? எவல்யூஷன்ல இட் பிளேஸ் a vital role. பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதெல்லாம் meiosis தெரிஞ்சுக்கணும். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.